அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சென்னையில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ரஞ்சித், வங்கக்கடல் நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழ்நாட்டிற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழல்ல சென்னைக்கு வரக்கூடிய 27ஆம் தேதி முதல் கனமழை இருக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. 27ஆம் தேதி மற்றும் 28, 29 ஆகிய 3 நாட்கள்ல சென்னை மற்றும் அதை சுற்றிக்கூடிய புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை மறுநாள் 2 தினங்களும் தமிழ்நாட்டிற்கு அதிக கனமழை, அதாவது 21 சென்டிமீட்டருக்கு அதிகமாக மழை பெய்யக்கூடிய மாவட்டங்களாக டெல்டா மாவட்டங்களுக்கு இருக்கும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு வெளியிட்டிருக்கிறாங்க. நாளை தினம் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய இந்த 3 மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நாளை மறுநாள் 27ஆம் தேதி அன்று கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல நாளை மற்றும் நாளை மறுநாள் விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் எனவும், நாளை மறுநாள் அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து வரக்கூடிய 30ஆம் தேதி வரையிலுமே தமிழ்நாட்டில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பை வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை நெருங்கக்கூடிய வேளைகளில் வட தமிழ்நாட்டு கடலோர பகுதிகளை ஒட்டி அது நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால தொடர்ந்து இந்த மழைக்கான வாய்ப்பு 28ஆம் தேதியிலிருந்து வடகடலோர தமிழ்நாட்டு மாவட்டங்களை ஒட்டி அது மாறுபடும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து அது 30ஆம் தேதிக்கு பிறகாக வடக்கு நோக்கி செல்லக்கூடிய நிலையில தெற்கு ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு.